இதுதான் நம்மளுடைய கட்டிங் சாஃப்ட்வேர். லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸோட கிட்ஸோட யூனிஃபார்மோட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளவுஸ்க்கான கட்டிங் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க சார். இந்த பேட்டர்னை நம்ம அப்படியே நம்மளோட துணி என்ன துணி வேணுமோ அந்த துணியை விரிச்சு போட்டால் போதும், மெஷினில் ஈஸியாக கட் ஆகி வந்துடும். இது சாதாரணமாக நம்ம கையில் கட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் மினிமம் எடுத்துப்பாங்கங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் தாங்க சார். கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 200 கட்டிங் வரைக்கும் நம்மளால ஈஸியாக எடுக்கும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரெண்டிங்கான பேட்டர்ன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. டெய்லரிங் ஷாப்பில் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க சார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ யாருக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான். உங்கள் டெய்லரோட ஒர்க்ஸை வந்து குறைக்க போகிற ஒரு வீடியோவாக வந்திருக்கும். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா மேடம் வந்திருக்காங்க. மேடம் வணக்கம். உங்க நேம் சொல்லிக்கோங்க, ப்ளஸ் நம்ம கம்பெனியை பற்றியும் சொல்லிருங்க. சார், என்னோட பேர் திவ்யா. fashion.young laser கம்பெனி, கணபதி, கோயம்புத்தூர்ல இருக்கு. இப்போ நம்ம கம்பெனில என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க? சார், டெய்லரிங் ஷாப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுல கட்டிங் தான் மெயினான விஷயம் சார். ஸோ கட்டிங் கரெக்டாக வந்ததுன்னா தைச்சு கொடுக்கும்போது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கட்டிங் வந்து பண்றதுக்கு நிறைய டெய்லரிங் ஷாப்காரங்க சிரமப்படுறாங்க, மாஸ்டர்ஸை தேடுறாங்க, இல்லை அவங்களே ஓன் கட்டிங் போடுறாங்க. அந்த கட்டிங்கான சொல்யூஷன் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க சார். ரொம்ப ஈஸியா கம்மி நேரத்தில் பர்ஃபெக்ட்டான கட்டிங் கொடுக்க முடியுங்க சார். ஓகே, இது வந்து எப்படிங்க, சாஃப்ட்வேர் மூலமாவா இல்ல? ஆமாங்க சார், இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம அளவு மட்டும் கொடுத்துட்டா போதும். இப்போ நம்ம டெய்லரிங் ஷாப்ல பிளவுஸ், சுடிதார் அண்ட் நெக் டிசைன் இந்த மாதிரி நிறைய மாடல் எல்லாம் இருக்கும். அந்த மாடலுக்கான மெஷர்மெண்ட்டை மட்டும் என்டர் பண்ணிட்டா போதுங்க சார். நம்ம ஒரு மேனுவலா எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி பர்ஃபெக்ட்டா மிஷின்லயே துணி கட் ஆகி வந்துருங்க சார். ஓகே, சோ அது ஒரு டெமோவா அப்படியே பாத்துறலாங்களா? பாத்துறலாங்க சார். சோ அப்படியே டெமோ பாத்துறலாங்களா மேம்? பாத்துறலாங்க சார். இதுதான் நம்மளுடைய கட்டிங் சாஃப்ட்வேர் நான் சொன்னது. ஓகேங்க. சோ இந்த சாஃப்ட்வேரோட ஹோம் ஸ்கிரீன் இப்படி தான் சார் இருக்கும். ஓகேங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு தேவையான லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸோட கிட்ஸோட யூனிஃபார்மோட கஸ்டமைஸ்டு டெய்லரிங் ஷாப்க்கு யூஸ் ஆகிற பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதுல தான் கிடைக்கும் சார். ஓகேங்க. இப்போ நான் இது லேடிஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல என்னன்னா பிளவுஸ், சல்வார் கமீஸோட ரெண்டு போர்ஷன் தனித்தனியா இருக்குங்க. ஓகேங்க. இதுல நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட் இப்ப நம்ம கொடுக்க போறோம் சார். ஓகே, சோ கஸ்டமருக்கு என்ன லெந்த் இருக்கோ அதெல்லாம் என்டர் பண்ணனும். ஆமாங்க சார். ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ துணி வேணும்னு முதற்கொண்டு நம்மளுக்கு இதில் வந்துடும் சார். ஓகே. ஸோ ஒரு டெய்லரிங் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துணி 10 10 அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் இதுலேயே நம்மளுக்கு கொண்டு வந்துடுறோம் சார். அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கும். இதில் என்ன வகையான மாடல் வேணுமோ அந்த மாடலை அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணமாக இப்போ நம்மளோட ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் பிளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு பிளவுஸு. அந்த பிளவுஸ்க்கான கட்டிங் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சார். சோ இது டாட் பிடிக்கிற அளவுகள்ல இருந்து எல்லாமே நமக்கு இங்க பெர்ஃபெக்ட்டா வந்துரும். சோ இந்த கட்டிங் அப்படியே நம்ம டெய்லர்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நார்மலா தைக்கிற டைமிங்கை விட ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் சீக்கிரமா தைக்க முடியும் சார். ஃபைனலா அந்த கட்டிங் பேட்டர்ன் வந்து வந்துருச்சுங்க. கரெக்ட்டுங்க சார். ஓகேங்க. இப்போ இந்த பேட்டர்னை நம்ம அப்படியே நம்மளோட துணி என்ன துணி வேணுமோ அந்த துணியை விரிச்சு போட்டா போதும், மெஷின்ல ஈஸியா கட் ஆகி வந்துரும். அதுவும் டெமோ பார்த்தறலாம் இல்லையா? பார்த்தறலாங்க சார். இப்போ இந்த துணி இந்த பேட்டர்னை அப்படியே நம்ம கட் பண்றது எப்படிங்கிறது பார்த்து. சோ இந்த துணி தான் கட் பண்ண போறோம். இதுதான் நம்மளுடைய லேசர் கட்டிங் மெஷினுங்க சார். ஓகேங்க. இதுல நம்மளுடைய ஃபேப்ரிக் வெச்சா போதும், நம்மளுடைய பேட்டர்ன் அங்க என்ன கொண்டு வந்திருக்கோமோ அதை டைரக்டா இங்க கட் பண்ணிக்கலாம் சார். இப்போ இந்த மாதிரி நம்மளோட துணியை வந்து டெய்லரிங் ஷாப்ல நாம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி மடிப்பு பக்கம் வச்சு மடிப்பு போட்டுக்கணுங்க சார். ஓகே. இப்போ இதுல என்ன துணி வேணாலும் யூஸ் பண்ணலாங்களா? ஆமாங்க சார். நார்மல் 2x2 மெட்டீரியல்ல இருந்து நெட், சில்க், காட்டன், ஆர்கான்சா மெட்டீரியல், கிரேப் இந்த மாதிரி டெய்லரிங் ஷாப்ல யூஸ் பண்ற எல்லா மெட்டீரியலுமே ஈஸியா கட் பண்ணிக்கலாங்க சார். ஓகேங்க. ஜீன்ஸோட பேண்ட் ஷர்ட் கிளாத் எல்லாமே நம்மளால ஈஸியா கட் பண்ண முடியும். ஆமாங்க. ஜீனே கூட பண்ண முடியும். பண்ணிக்கலாங்க சார். ஓகே. எவ்வளவு பெரிய கிளாத் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க சார்? இதுலயே இன்ச்சஸ் கொடுத்திருப்போம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 51 இன்ச் நீளமுடைய ஒரு கிளாத் ஆகட்டும், 35 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு கிளாத். சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்த கட்டிங்கா இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பெட்டுக்குள்ள தான் சார் வரும். லேடிஸ் கட்டிங்னு பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துணியை 4ஆ மடிச்சு போடுவாங்க, 2ஆ மடிச்சு போடுவாங்க, 8ஆ மடிச்சு போடுவாங்க. சோ கட்டிங் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த பெட் கரெக்ட்டா இருக்கும் சார். ஓகேங்க. இப்போ இத கட் பண்ணி பாத்துறலாங்களா? பாத்துறலாங்க சார். இப்போ நம்மளுடைய பெட் ஆரிஜின் பொசிஷனுக்கு வந்துருங்க சார். ஓகேங்க. இப்போதான் இது கட்டிங் பண்றதுக்கு நம்ம அங்க சிஸ்டம்ல ஓகே கொடுத்துட்டோம்னா இங்க கட்டிங் வந்துரும். ஓகே.
இது சாதாரணமா நம்ம கையில கட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் மினிமம் எடுத்துப்பாங்க சார். ஒரு மாஸ்டர் கட் பண்ணாலும் சரி, இல்ல வீட்ல இருந்து ஒருத்தங்க கட் பண்ணாலும் அரை மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் ஆகும். பட் இங்க வந்து பாருங்களேங்க சார், ஸோ அந்த டைமிங் காட்டியிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் தாங்க சார். நம்ம துணியை விரிச்சு போறதுல இருந்து ஒரே நிமிஷத்துல நம்மளுக்கு இந்த பேட்டர்னே கட் ஆயிடுது. ஓகேங்க. இப்போ ஒரு நாளைக்கு இந்த மிஷின்ல எவ்வளோ கட்டிங்ஸ் பண்ண முடியுங்க சார்? இது வந்து நீங்க கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 கட்டிங் வரைக்கும் நம்மளால ஈஸியா எடுக்கும். 200 வரைக்கும் பண்ணலாம். 200 கட்டிங் வரைக்கும் நம்மளால போட முடியும். ஆனா இப்போ இதுல அக்யூரேட்டா இருக்குமாங்க மேம் அந்த இது எல்லாமே? கண்டிப்பாங்க சார். இப்போ ஏன்னா நம்ம இது கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு பேட்டர்னு. இந்த மெஷர்மெண்ட்ல இருந்து நம்ம எவ்வளோ தைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அளவுகள்ல இருந்து உள்ள தைக்கிறதுக்கு விடுவோம். இந்த அளவுகள் வரைக்கும் டாட் எவ்வளோ பிடிக்கணும் எல்லா அளவுமே நம்மளுக்கு பக்காவா வந்து. கிட்டத்தட்ட நீங்க சொல்றத பார்த்தா பாதிக்கு பாதி வேலையை வந்து சேவ் பண்ணிருது இந்த மிஷின் இல்லைங்களா? ஆமாங்க சார். பாதிங்கிறத தாண்டி தைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேங்க. அண்ட் வந்து இப்போ இதுல எல்லா பேட்டர்னுமே பண்ணிக்க முடியுமா? தாராளமாங்க சார். இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா ட்ரெண்டிங்கான பேட்டர்ன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. ஓகே. அண்ட் வந்து இப்போ எல்லா இப்போ கிட்ஸுக்கு மென்ஸுக்கு ஒரு ஷர்ட் தைக்கிறோம் அப்படினாலுமே அந்த கட்டிங் பண்ணிக்க முடியும். பண்ணிக்கலாங்க சார். ஓகேங்க. அண்ட் இது இப்போ மிஷினோட மெயின்டெனன்ஸ்ன்றது ஏதாவது இருக்குங்களா? ஸோ மிஷினுங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பெரிய அளவுக்கு இருக்காது. இப்போ இந்த கட்டிங்க்கு வரக்கூடிய இந்த எல்எம் ரெயில்னு சொல்லுவோம், இதில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணால் போதுங்க சார். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்சன்ஸ் 2 monthsக்கு ஒன்ஸ் ஜென்ரல் சர்வீஸ்க்காக வந்துருவாங்க. எதுக்காகனா அந்த உள்ளுக்குள்ள ஏதாவது டஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்தால் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய டிஸ்டில் வாட்டர் மாற்றணும், அது எப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. இதுதான் சார் இதுக்கான மெயின்டெனன்ஸ். ஓகே. ஸோ பெரிய லெவலில் எல்லாமே அந்த மெயின்டெனன்ஸுமே எக்கனாமிக்கலாக தான் இருக்கும். ஆமாங்க சார். மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம இதுக்கு தனியா ஒரு கேர் எடுத்து, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா இது மிஷின் வந்து ஏசி தேவைப்படுமான்லாம் கேட்பாங்க. ஏசி எல்லாம் தேவைப்படாது சார். நார்மலான ஒரு டெம்பரேச்சர்ல வச்சாலே போதுமானது. அண்ட் அடுத்து வந்து கரண்ட் பில் யோசிப்பாங்க. இது ஹெவியா கன்சம்ப்ஷன் வரும். ஆமாங்க சார். இது வந்து நம்ம நார்மலா நம்ம ஒரு பவர் மிஷின் தைக்கிறது வந்து ஒரு 4 மணி நேரம் கன்சூம் ஆகும்போது எவ்வளவு எடுக்குமோ அதே தாங்க சார். 4 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் கரண்ட் தான் எடுத்துக்கோங்க சார். சிங்கிள் ஃபேஸ் கரண்டே போதுமானது இது. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு 2-3 டெய்லர்ஸ் வந்து வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இந்த மாதிரியான மிஷினுக்கு அப்டேட் ஆகிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கட்டிங் சீக்கிரமாக வரதுனால தைக்கிறவங்க ஈஸியாக தைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கேன், வச்சு நான் வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த வகையில் எனக்கு இந்த மிஷின் வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்க சார்? இப்போ ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபெஸ்டிவ் சீசன்ஸு, அப்புறம் முகூர்த்தம் ஆர்டர்ஸு, காலேஜ் டைமில், ஸ்கூல் ஓப்பனிங், இந்த மாதிரி நிறைய ஆர்டர் பிஸி ஆகிற சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் டைம் டெலிவரி கொடுக்கறதுல டிலே ஆகுங்க. இல்லை வேற ஏதோ ஒரு புது மாடல் வருது அப்படின்னாலும் ரெகுலரா போற கட்டிங்ல இருந்து இந்த கட்டிங் தனியா போடணுமேனு எடுத்து வச்சிட்டு இருப்போம். சோ அது மாதிரி இருக்கக்கூடிய டைம் டிலேஸ் எல்லாமேவும் நம்மளுடைய சாஃப்ட்வேர் மூலமா மெஷர்மென்ட் கொடுத்துட்டாலே போதுங்கிறதுனால எந்த டிசைனா இருந்தாலும் அவங்களுக்கு டக்குன்னு நம்மளால கட் பண்ணி கொடுத்துட முடியுங்க சார். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சார், மேனுவலா நம்ம ஒரு கட்டிங் பண்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஒரு நாளைக்கே அவங்களால ஒரு 10 பிளவுஸ்ல இருந்து 15 பிளவுஸ் கட் பண்ண முடியுதுன்னு வைங்க. பட் நம்ம மிஷின் இருந்ததுன்னா அது 1 மணி நேரத்திலே பண்ணிக்க முடியும். 1 மணி நேரத்துல 15 பிளவுஸ் தாராளமா பண்ணலாங்க சார். ஓகே. சோ அப்படி இருக்கும்போது அவங்க 8 மணி நேரம் வேலைங்கும் போது நிறைய பிளவுஸ் அவங்களால கட் பண்ண முடியும். சோ டபுள் த ஆர்டர் அவங்களால எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க சார். அண்ட் கஸ்டமருக்கும் அவங்க சொன்ன ஃபிட்ல கொடுக்குற மாதிரியும் இருக்கும் இல்லையா? 100% சார். ஏன்னா இந்த ஃபிட்டிங் அவங்க போட்டு பழகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபிட்டிங் தான் வேணுங்கிறது கஸ்டமர்ஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஓகே மேடம். ஒரு சிலரோட கடையே பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோட சைஸ் தான் இருக்கும். அவங்க கொண்டு போய் இந்த மிஷினை வந்து வாங்கியும் வைக்க முடியாது, அஃபோர்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த மிஷின் யாருக்காக? இந்த மாதிரி சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்ன மிஷின் இருக்குங்க சார்? இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 8 டெய்லர்லேருந்து 10 டெய்லரை வச்சு ஒரு கட்டிங் மாஸ்டர் 2 கட்டிங் மாஸ்டர்னு வச்சு டெய்லி ஒரு 100 பீஸு மினிமமாக 80 பீஸ் டெலிவரி கொடுக்கணுங்கிற இடத்துல இந்த பீஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு மினிமமாக இருக்கக்கூடிய டெய்லரிங் ஷாப் மினிமம் 2 டெய்லர் வச்சிருப்பாங்க, 3 டெய்லர் 5 டெய்லர் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இன்னொரு டைப் ஆஃப் மிஷினும் இருக்குங்க சார் நம்ம கிட்ட. அந்த மிஷினுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க சார். ஒரு சிலர் ஹோம் பேஸ்டு டெய்லராக வீட்லேயே பார்ட் டைமாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இல்லை அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலாக ஒரு கடை வைக்கலான்னு பிளானிங்கில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுலையே டைம் போகுதே, என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை இருக்கிறவங்களுக்காக தான் நம்மளுடைய இந்த பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாங்க சார். இதுங்க ஆமாங்க சார். இதுல எப்படி லோட் பண்றது, இது எப்படி கட் பண்றதுங்க? இதுலயும் சேம் நம்மளுடைய அந்த சாஃப்ட்வேர் பார்த்த மாதிரியே தாங்க சார். பிளவுஸ், சுடி, கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். இதுலயும் நம்ம அந்த அளவுகளை மட்டும் கொடுத்துட்டா போதும். கீழே இருக்க எந்த மாடலா இருந்தாலும் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த பேட்டர்ன் நம்மளுக்கு தேவையான பேட்டர்னா இந்த மாதிரி வந்துருங்க சார். ஓகேங்க. இது இப்போ இந்த மிஷின் கட் பண்ணி கொடுத்துருங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க சார்? இது வந்து பேப்பர் கட்டிங்கா வரும். நம்ம இதை கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ பேப்பர் கட்டிங்கா வந்துடும்.
இப்போ இது கட்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சுங்க சார். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா பேப்பர் பேட்டர்னாவே பிரிண்ட் வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்னாக நமக்கு வந்துருங்க சார். இப்போ இந்த பேப்பரை கரெக்டாக இப்படியே இந்த நம்ம அவுட்லைன்லேயே கட் பண்ணிட்டா போதுங்க சார். இதை அப்படியே துணியில் வச்சும் நம்ம ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஸோ இது கட் பண்ணுறதுக்கு மினிமமாக ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க சார். நம்மளுடைய பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை கடையை வச்சு ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, யாருக்காக இருந்தாலும் இந்த ஃபிட்டிங் வந்து 100% கஸ்டமருக்கு சூட்டபிள் ஆகும் சார். ஓகே. ஸோ இப்போ இந்த மிஷின் வந்து அப் டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாங்க? உங்களோட சஜஷனாக கேட்குறேன் சார். என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா மினிமமாக ஹோம் பேஸ்டில் இருந்து வீட்டில் இருந்து பார்ட் டைமாக பண்ணுறவங்கள இருந்து 5 டெய்லர் வச்ச டெய்லரிங் ஷாப் யாருக்காக இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாங்க சார். ஓகே. வச்சிருக்க இந்த சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இந்த மிஷினரியாக இருக்கட்டும், கண்டிப்பாக நிறைய டெய்லர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு டெய்லராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தெந்த வகையில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க? ஏன்னா ஒரு சிலர் பிகினராக இருப்பாங்க, ஒரு சிலர் ப்ரோவாக இருப்பாங்க. எந்தெந்த வகையில் அவங்களுக்கான சப்போர்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியுங்க? சார், நம்மளுடைய எல்லா யூஸருக்குமே தனித்தனியாக குரூப் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி கொடுத்து எங்களோட ஃபேஷன் டிசைனர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேஷன் டிசைனர்ஸ் 4 பேர் அதில் இருப்பாங்க. அதை தவிர்த்து சாஃப்ட்வேர் டீம்ல இருந்து 4 பேர் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட்ல இருந்து. ஸோ அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை எல்லாமே இமீடியட்டாக அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணாங்கனாலே போதும், எங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு உடனேவே காண்டாக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சார். அதில் தைக்கிற டவுட் ஆகட்டும், இல்லை சாஃப்ட்வேரில் எந்த மாடலில் போய் எப்படி எடுக்கணுங்கிறதுல இருந்து எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க சார். இன் ஃபியூச்சரில் ஏன்னா நம்ம இப்போ ப்ளவுஸில் நிறைய மாடல்ஸ் அப்டேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம், அது எல்லாமே இதில் வந்து லோட் பண்ணிக்க முடியுமா சாஃப்ட்வேரில்? பண்ணி சார், நம்மளதுல 3 months ஒன்ஸ் அப்டேட் கொடுத்துட்டு தாங்க சார் இருக்கும். அப்போ அந்த நியூவாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம இதில் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு தாங்க சார் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ டோட்டலாக நம்மள்ட்ட 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையாங்க மேம்? கரெக்டுங்க சார். ஏன்னா பார்க்குற ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க, மிஷின் சொல்கிறாங்க, அது மட்டும் என்னன்றது கிளியர் பண்ணிடுங்க சார். நம்ம கிட்ட 2 வகையான ப்ராடக்ட் இருக்கு. ரெண்டுத்துலையுமே சாஃப்ட்வேர் ஒன்று தாங்க சார். சேம் சாஃப்ட்வேர் தான். எல்லாத்துலேயுமே அளவு நம்ம கொடுக்குறோம், என்ன மாடல் செலக்ட் பண்ணுறோமோ அந்த மாடலுக்கான கட்டிங் கொடுக்க போகுது. ஓகே. நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஆவரேஜ் பீப்புளுக்காக தான் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம். ஸோ அவங்க ரெகுலராக ஒரு 40 கட்டிங் வரைக்கும் எடுக்கலாம் அதில் ஈஸியாக. அது பேப்பர் பேட்டர்னாக வரும், அந்த பேப்பர் பேட்டர்னை கையில் கட் பண்ணி பண்ணிக்கலாங்க சார். அதை தவிர்த்து நிறைய ப்ரொடக்ஷன் போகிறவங்களுக்கு அந்த லேசர் கட்டிங் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி வரணும்னா ஆமாங்க சார். ஸோ துணியே நம்ம அதில் வச்சிருவோம், டேரெக்டாக கட் ஆகி வந்துடும் சார். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டுங்க ரெண்டுத்துக்கும். இன்னும் நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வரணும்னா நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம ஏதோ சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் இருக்குங்களா? இருக்கோங்க சார். இன்ஸ்டாலையும் இருக்கும், ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், யூடியூப்லேயும் நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றின தைக்கிற வீடியோஸ்லாம் நிறைய நம்ம போட்டுட்டு இருக்கோங்க சார். நீங்கள் செக் பண்ணி பார்க்க சார். ஓகே. ஸோ நம்ம சொன்னதில் ஏதோ கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களோட பிளாட்ஃபார்மில் போய் செக் பண்ணலாம். எல்லா பிளாட்ஃபார்மோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவைலபிளாக இருக்கும். மேடம், நாம் இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க. 100% சார். ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார்.